வணக்கம். சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதை மறந்துட்டு இன்னைக்கு சட்டம் இருப்பவரை கண்டால் கையெடுத்து கும்பிடுவதும் இல்லாதவனை கண்டால் கையோங்குவதுமாக தான் இருக்கிறது. நிகிதான்ற ஒரு பெண்மணி மதுரையில் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பவனத்தில் ஒரு கோயிலுக்கு சென்று அங்குள்ள தனியார் காவலரிடம் அவங்க அம்மா நடக்க முடியாது அப்படின்னு சொன்ன அந்த காவலாளி போய் அந்த அம்மாவுக்கு வீல் சேர் எடுத்துட்டு வராப்ல. வீல் சேர் அங்க எடுத்து வந்ததுக்கு வாடகை ஒரு 100 ரூபா கொடுக்குமான்னு கேட்டீங்க. இது 500 ரூபா கேட்கல, 100 ரூபா. ஏன்ட்டே அந்த பணத்தை 100 ரூபாய் கேட்கிறியான்னு சொல்லி அந்த அம்மா யாரு? அந்த நிகிதான்ற பெண் யாரு? இருக்கப்பட்ட 4 ஆண்களை திருமணம் என்ற மோசடியில் விழ வைத்து அந்த ஆண்கள்ட்ட பணத்தை பறிச்சுக்கிட்டு வேலை வெட்டி இல்லாத இளைஞர்களிடம் வேலை வாங்கி தருவதா கூறி பண மோசடியில் ஈடுபட்டு நிலம் வாங்கி தருவதா சொல்லி நில மோசடியில் ஈடுபட்டு இந்த நிகிதாவோட பேச்சை கேட்டு அங்குள்ள காவலர்கள் அந்த காவலாளிய அஜித் என்ற காவலாளியை விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று வெறும் 100 ரூபாய்க்காக அவரை அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டுள்ளார். அந்த அஜித் குமார் யாரும் தெரியுமா போது உங்களுக்கு? அந்த இளம் வயதில் தன் தகப்பனை இழந்து தன் குடும்பத்தின் சூழ்நிலை காரணமாக மற்ற இளைஞரை போல காதல் கல்யாணம் அப்படின்னு ஊரா சுத்தாம குடும்ப பாரத்தை குறைக்கணும்னு சொல்லி ஒரு தனியார் காவலாளியாக செக்யூரிட்டியாக ஒரு கோயில்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த இளைஞர் அஜித்குமார் மீது பொய்யான வழக்கை போட்டு இன்னைக்கு அந்த இளைஞரை மட்டுமா நீ கூப்பிட்டு போய் விசாரணை என்ற கூப்பிட்டு போயிருக்க? அவர் கூட பிறந்த தம்பியும் கூப்பிட்டு போய் அடிச்சு நீ காலை உடச்சு விட்டுருக்கியா? ஏற்கனவே தகப்பேன் இல்லை, இன்னைக்கு அண்ணன் இருந்துட்டேன், அன்னை தம்பி காலையும் அடிச்சு உடச்சு விட்டுருக்கீங்க. அப்படி என்னடா உங்களுக்கு ஒரு வன்மம் அவங்க மேல? அந்த தாய் கண்ணீரை பார்த்தா அவங்க எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? நீங்க கொடுக்குற 50 லட்சம் 5 கோடி அவங்களுக்கு வந்துருமா? இந்த அஜித் குமாரின் வழக்குக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த 5 காவலர்களையுமே சஸ்பெண்ட் செய்து இன்று கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை ஜெயில தள்ளிட்டாங்க. கண்டிப்பா இது போதாது. இனி இது போல லாக்அப் மரணம் நிகழக்கூடாது என்றால் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வைக்கும் கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான். செய்யாத தவறுக்காக ஒருவனை அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்து கொலை செய்த காரணத்திற்கு அவர்களுக்கு வெறும் சிறை தண்டனை மட்டும்தானா? இது இனி தொடரக்கூடாது என்றால் தயவு செய்து இந்த 5 காவலர்களையும் தூக்கில் விட வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கை. ஒரு நாள் ஃபுல்லா அடிச்சு அவனை கொல்ற அளவுக்கு என்னங்க உங்களுக்கு அந்த இளைஞர் என்ன செஞ்சாரு? 10 பவுன் நகைக்காண்டி ஒருத்தர் அடிச்சு நீங்க கொள்ளுவீங்களா? இன்னைக்கு சட்டத்தில் இருக்க ஒவ்வொரு அதிகாரிகளும் உயர் அதிகாரிகளும் அமைதியா இருக்காங்க. ஆனா அந்த காக்கி சட்டை போடாம மப்பி என்ற பேர்ல ஒவ்வொரு காவலாளிக்கும் தலையில என்ன கொம்பா முளைச்சிருக்கு. அவர் மேல வழக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவர் கூப்பிட்டு விசாரிக்கிற ரைட்டு, அவர் தம்பியும் கூட்டு போய் அடிச்சு காலை உடைச்சிருக்கேன். இந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? ஒரு நாள் ஃபுல்லா வச்சு அந்த காவலாளி அடிக்கிறாரு. அந்த கம்பு அடிச்சு கை வலி தாங்க முடியாம இந்த கையில மாத்தி அந்த இளைஞரை அடிச்சு அவ்வளவு குணப்படுத்திருக்காங்க. அந்த அடி தாங்க முடியாம அந்த பையன் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டிருக்கான். தவிச்ச வாய்க்கு தண்ணியை கொடுக்கணும். அந்த தண்ணிக்குள்ள மிளகா அப்படியே தூவி அதை கலந்து அதை தொண்டைக்குள்ள ஊத்தி விட்டு அது ஆணூர் புளியை மிளகா புளியை தூவி விதிச்சு சித்திரவதை செஞ்சு, இது நகைக்காக செய்யப்பட்ட கொலை அல்ல. இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு, ஏதோ தூண்டுதல் இருக்கு. இன்னைக்கு அந்த அஜித் குமார் இறப்பை வைத்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அனைத்து ஜாதி சங்க தலைவர்களும் ஒன்றாக செயல்பட்டு இன்னைக்கு இதுல அரசியல் செய்யறாங்க என்பது தெரியாது. ஆனா அஜித் குமாருக்கு நியாயம் கிடைக்க ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன் போராடி இருக்கின்றது அனைத்தும் தெரியும். ஆனா இனி இது போல இந்த அஜித் குமார் மாதிரி வேற எந்த இளைஞர்களுக்கு நேரக்கூடாதுன்னா கண்டிப்பாக இந்த 5 காவல்துறையினருக்கும் தூக்கு தண்டனை அளிக்குமாறு இதன் மூலியமா நாங்க கேட்டுக்கிறோம். காவல்துறைக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், வீரத்தை யார்கிட்ட காட்டணுமோ அவங்ககிட்ட தான் காட்டணும், இல்லாதவன்கிட்ட காட்டக்கூடாது. செய்யாத தவறுக்காக இவனை அழைத்து சென்று இப்படி இவன்கிட்ட போய் வீரத்தை காட்டுறீங்களா? உங்களோட மனசாட்சியே கிடையாதா? இந்த நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது தெரியல. இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு செயலையும் பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமணி வச்சிருக்கா சொல்லி தாசில்தார் இடத்தை அளந்துருக்காங்க. ஒரு போக்குவரத்து காவல்துறை திருவள்ளூர் மாவட்டத்துல யூனிஃபார்மோட போய் ஒரு தாசில்தார் அடி தள்ளி விடுறாரு. ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் போன
போன மாசம் என்னன்னா அலங்காநல்லூர்ல அக்கம் பக்கத்துல உள்ள வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை, புகாரு அவங்க அப்பா மேல தெரிவிச்சிருக்காங்க. அவங்க அப்பா வீட்டுல இல்லைன்றனால வீட்டுல இருக்க அவங்க 2 ஆண் பிள்ளைகளை அழைத்து சென்று காவல் நிலையத்தில் வச்சு அடிச்சு அவங்க மிரட்டிருக்காங்க. காவல்துறை இன்னைக்கு யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? ஒன்றிய அரசு கட்டுப்பாடு இருக்கா, தமிழக அரசு மீது கட்டுப்பாடுல இருக்கா? இன்னைக்கு இப்படி நடக்கிறதுக்கு ஃபுல்லா யார் மேல பழி விழுகுது? தமிழக அரசு மேலதான் பழி விழுகுது. ஏன் தமிழக அரசு இதை கண்டு காணாத போடுவதுன்னு எனக்கு தெரியல. தயவு செய்து உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து இனிதான்ற பெண்ணை முதல்ல அரசு செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து இந்த 5 காவலர்களுக்கும் தூக்கு தண்டனை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.